அழகே அழகு சீரியலில் இனி அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. அழகு மலரோட பிறந்த நாளுக்கு போனதுனால எப்படி நீ என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போக போச்சு? அதுவும் உனக்கு என்னை விட என்கிட்ட சொல்லிட்டு போகிறத விட உனக்கு உன் அண்ணன் பொண்டாட்டியோட பிறந்த நாள் தான் முக்கியமாக போச்சா? அதுவும் பிள்ளைகளை விட்டுட்டு நீ போயிருக்க. எங்கள் அம்மா வயசான காலத்தில் பிள்ளைகளை பார்த்துக்க முடியாமல் நீ எவ்வளோ தைரியமாக பொய் சொல்லிட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் என்ன பண்ணுறான்னா சரியான தண்டனை ரேவதிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு. வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது தான் பாவம் ரேவதி ரொம்பவே கெஞ்சுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட நினைக்காம தங்கராஜ் இல்லை உனக்கு தண்டனை கொடுத்தா தான் நீ இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டே அப்படின்னு விடாப்பிடிவாதமாக வெளியே அனுப்பி விட்டுறாரு. ரேவதியை வெளியே அனுப்பிச்சதுமே தங்கராஜுக்கு ஒரு குதூகலம்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ளே போனதுமே இரு ரேவதி, என்ன இவ்வளோ தூரத்துக்கு மதிக்காத அளவுக்கு பண்ணுறியா? உனக்கு சரியான தண்டனை தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போய் தூங்கலான்னு போகிறாரு. அப்போ தான் இதை நம்ம கொண்டாடனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. நம்ம தங்கராஜ் ஃபோனில் ஸ்டேட்டஸ் வச்சுறாரு. அடுத்ததான் என்னென்னா பாக்யராஜ் அழகு மலரும் வெளியே சுற்றிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாக்யராஜ் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஃபோனை பார்க்குறாரு. அப்போ தான் இந்த ஸ்டேட்டஸையும் பார்க்குறாரு. என்ன மாப்பிள்ளை ஏதோ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா அதில் தங்கராஜ் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா புருஷன் பேச்சா மீறாமல் தான் கிழிச்ச கோட்டை தாண்டாத ஒரு பொண்டாட்டினா அது ஏன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக போட்டிருக்காரு. இதை பார்த்ததுமே என்ன பண்ணுறாருனா பாக்யராஜ் என்னது ரேவதியை பற்றி போட்டிருக்காரு. ரேவதியை பற்றி போட்டிருந்தா கண்டிப்பாக ரேவதிக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, அதனால தான் இப்படி போட்டிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நைட்டுன்னு கூட பார்க்காம கிளம்பி போகிறாரு பாக்யராஜ். யார் வீட்டுக்குன்னா தங்கராஜ் வீட்டுக்கு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது தன்னோட தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறாரு. பாக்யராஜும் தன்னோட தங்கச்சி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அப்போ தான் உள்ளே வந்ததுமே வா ரேவதி, இதுக்கு மேலே இங்கே எதுக்கு உட்காந்துருக்கணும், என்னாச்சு என்ன பிரச்சனையான்னு கேட்கும்போது தான் ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே சும்மா தானே வெளியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து தான் ஏய் இந்நேரத்தில் யாரோட நீ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வெளியே வர்றாரு. அப்போ தான் பாக்யராஜ் இருக்கிற பார்த்ததுமே ஓ உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா, அதான் உங்கள் அண்ணன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க அப்போ ரேவதி இல்லைங்க நான்லாம் கூப்பிடலைங்க அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜிட்ட சொல்ல நடிக்காதடி, எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு நடிக்கிறவா தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் பாக்யராஜும் முன்னாடி கொஞ்சம் தன்னோட தங்கையை திட்டுறதா பார்க்கவே முடியாமல் பேசுகிறத பார்த்ததுமே பாக்யராஜுக்கு கோவம் வருது. ஏய் நீங்களாம் ஒரு மனுஷன், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நடுராத்திரியில் வீட்டை விட்டு வெளியே உட்கார வச்சுருக்கீங்க, நீங்களாம் இப்போ பேச வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறாரு பாக்யராஜ். அப்போ தான் கோவம் வருது நம்ம தங்கராஜுக்கு. ஏய் ஏன் பொண்டாட்டியே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜுக்கிட்ட கேள்வி கேட்குறாரு தங்கராஜ். இந்த இடத்துல தான் நான் யாருன்னா நீங்கள் கேட்குறீங்க, நான் ரேவதியோட அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் பேசுகிறாரு. அப்போ தான் தங்கராஜ் அண்ணனா உன்னோட வீட்டோட வச்சுக்கோ, ஏன் வீட்டுக்கு வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஏன் பொண்டாட்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பேசும்போது தான் அந்த இடத்துல இங்கே பாரு ரேவதி, இவரெல்லாம் ஒரு மனுஷன்னு இவர்கிட்டலாம் பேச முடியாது, நீ எதுக்கு வெளியே உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படணும், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ரேவதியை கூப்பிட அப்போ தான் தங்கராஜுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்குது. ஏய் என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவளை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பா, இங்கே பாரு ரேவதி, என் மேலே மரியாதை வச்சுருந்தேன்னா ஒழுங்காக இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வழியை பாரு, இல்லை உங்கள் அண்ணன் தான் முக்கியம்னு நினச்சா தாராளமாக கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறத கேட்டதுமே நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா நம்ம வீட்டுக்கார் இந்த அளவுக்கு பேசுகிறாரு, இவர் சொன்னாலும் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. அப்போ தான் பாக்யராஜ் சொல்கிறேன், இங்கே வா ரேவதி நம்ம பார்த்துக்கலாம், எங்கே போக போகிறாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்யராஜ் சொல்ல வா ரேவதி, இவ்வளோ தூரத்துக்கு பண்ணும்போது இந்த இடத்துல இருக்க வேண்டாம், உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, நான் இருக்கேன், அப்புறம் எதுக்கு ரேவதி இவ்வளோ தூரத்துக்கு நீ தனியாக இருந்து கஷ்டப்படணும், இவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டு இருக்கணும், வா ரேவதி நான் இருக்கேன்ல, வா நம்ம வீட்டில் வந்து நல்லபடியாக நான் வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாக்யராஜ். இதை கேட்டதுமே பாவம் நம்ம ரேவதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஏன்னா
ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த இடம்தான் அவங்களுக்கு வாழ்க்கை. அதை தவிர்த்து பிறந்த வீட்டில் போனால் நம்மளுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலே நம்மளை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துருந்தாலும் நம்ம அண்ணன் பார்த்துக்குருவாங்களே தவிர்த்து அப்பா அம்மா பார்த்துப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க தங்கராஜ நம்ம வீட்டுக்காரரை தான் தூக்கி வச்சு பேசுவாங்க. நீ தான் திமிரெடுத்து போய் வந்துட்டேன்னு பேசுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இதனால் நம்ம அண்ணனுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? பாக்கியராஜ் கூப்பிட்டதுனால வீட்டுக்கு போக போகிறாங்களா, இல்லை இங்கே இருந்து என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பேச போகிறாங்களா அப்படின்றதாங்க நீ வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இதனால் வரைக்கும் ரேவதி பாக்கியராஜை எதிர்த்து பேசுனதே கிடையாது. அண்ணன்னு சொல்லிட்டு பாசமாக இருந்த ரேவதி இனி தன்னோட அண்ணனை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் மனசு நோகுற மாதிரியும் பேச போகிறாங்க. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா தங்கராஜ் மேலே இன்னும் அதிக கோவம் வரப்போகுது. ரேவதியை என்ன பண்ண சொல்கிறாருன்னா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதா இருந்தால் நான் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொன்னதை கேட்டதுமே பாக்கியராஜுக்கு கோவம் வருது. அதனால் அடிக்கிறதுக்கும் கையும் ஓங்குற ஆரம்பிக்கிறாரு. கையை ஓங்க ஆரம்பித்ததுமே நம்ம ரேவதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அண்ணன் தன்னோட வீட்டுக்கார தான் முன்னாடி அடிக்க போனால் எந்த மனைவியாலும் பார்த்துக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணே நிறுத்து, நீ எப்படி என் வீட்டுக்கார போய் அடிக்கிறதுக்கு கையை வாங்கலாம், உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பாக்கியராஜுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட பொண்டாட்டி நான், அவர் என்ன தண்டிக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் அவருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. அந்த இடத்துல நீ தலையிடுறதே தப்புன்னு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எதிர்த்து பாக்கியராஜை கேட்கவும், பாவம் நம்ம பாக்கியராஜ் என்ன ரேவதி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, ஆமாண்ணே புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே நாங்கள் இன்றைக்கி அடிச்சுக்கிறோம், திருப்பி அவர் தான் என்ன பார்த்துக்கவும் போகிறாரு. அப்படி இருக்கிற இடத்துல நீ ஏன் முன்னாடியே அவரை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போனேன்னா என்னால் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரேவதி. எப்படி அண்ணே உன் கூட நீ இப்போ வான்னு கூப்பிட்றியே, நீ வந்தாலும் என்னை பார்த்துக்குருவியா? அதை பாரு, உன்னாலே உன்னை பார்த்துக்க முடியலை, அவ்வளோ கஷ்டத்தில் நீ இருக்கும்போது என்ன எப்படி நீ பார்த்துக்க முடியும்? அங்கே அம்மா அப்பா எல்லா இடத்துலையும் ஒன்றை தான் திட்டுவாங்க, நீ எந்த நம்பிக்கையில் என்னை கூப்பிட்றனே சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி இப்போ கேட்குறாங்க. இந்த கேட்டதுமே பாக்யராஜால் எந்த பதிலும் சொல்ல முடியலை. அதனால் தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்புனேன், இது எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க நம்ம ரேவதி. ரேவதி பேசுனதை கேட்டதுமே நம்ம தங்கராஜுக்கு குளிர்ந்து போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியராஜை ஏற்கனவே தங்கராஜுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த இடத்துல அண்ணேன்னு சொல்லிட்டு உருகிக்கிட்டு இருந்த ரேவதி இன்னைக்கு தனக்காக தன்னோட அண்ணனையே எதிர்த்து பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சந்தோஷப்படுறாரு. அப்போ தான் ரேவதி கிட்ட, பரவாயில்லையே ரேவதி, எப்போவுமே ஏன் குடும்பம் ஏன் அண்ணன் என்னோட அம்மா அப்பான்னு இருந்த நீயே இன்னைக்கு எனக்காகவே நீ உங்கள் அண்ணனவே எதிர்த்து பேசியிருக்க. இதுதான் ரேவதி உண்மையான பொண்டாட்டிக்கு அழகேவும். பரவாயில்ல, என்ன இன்னைக்கு தலை நிமிர வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இனி உனக்கு தண்டனை போதும், வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் முன்னாடியே கூப்பிட்றாரு தங்கராஜ். இந்த இடத்துல தன்னோட கணவன் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது பாவம் பாக்யராஜ் தன்னோட தங்கச்சியை முகத்தை பார்த்து தன்னை எதிர்த்து இப்படி பேசிட்டாலே தான் சங்கடப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பார்த்துட்ருக்காரு. கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்க நிலைமையில தான் உள்ளவே போகிற ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, தான் அண்ணன் கஷ்டப்படுறாரே இந்த அளவுக்கு நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன் அண்ணனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரேவதி. இந்த இடத்துல தான் இனி தன் அண்ணனை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க ரேவதி அப்படின்றதாங்க நீ வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. பாக்யராஜ் வீட்டுக்கு போனதுமே அழகு மலர் கண்டிப்பாக கேட்க தான் செய்ய போகிறாங்க. ஏன் என்னாச்சு முகம் வட்டமாக இருக்குன்னு கேட்டால் உண்மையை சொல்லிடுவார் பாக்யராஜ். இந்த இடத்துல அழகு மலர் ரேவதி மேலே கண்டிப்பாக கோவம் தான் பட போகிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் பாக்யராஜோட அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிய தான் போகுது. ஏன்னா இது யார் சொல்ல போகிறான்னா தங்கராஜ் தான் சொல்ல போகிறாரு. இந்த இடத்துல பாக்யராஜோட அம்மா அப்பாவோட ரியாக்ஷன் என்ன, இனி என்னென்ன பிரச்சனைகளாக நடக்க போகுது அப்படின்றத நீ வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.